அதோ சகோதரன் ரைட் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் ஒரு இரவு ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருக்கும் போது இதே விதமான சம்பவம் நடந்து அவள் என்னை தூக்கி ஜன்னலுக்கு வெளியே எரிந்து விடுவேன் என்று கூறினது நினைவிருக்கின்றதா? ஆமையா. அவளுடைய சரீரத்தில் பாதி அளவு வெளியே தெரியும்படியா ஏனோ வினோதமான ஒரு ஆடையை அணிவார்களே, அப்படியொன்றை அணிந்து ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நான் அவளிடம் இந்த விதமான வேஷத்தோடு நீ என் சபைக்குள் வருகிறதில்லை என்றேன். எப்பொழுது இந்த மாதிரி வந்தாலும் நான் நிச்சயமாக அவளை வெளியே அனுப்பிவிடுவேன் என்றேன். இங்கு எங்கோ இருக்கின்ற ஒருவள் அப்படியாய் வந்தால் அதற்கு பின்னர் சீக்கிரத்தில் மறித்து விட்டாள். மறிக்கும் போது என்னை கூப்பிட்டாள். அவள் ஒரு கத்தோலிக்க பெண். உள்ளே நடந்து வந்து அந்த வேஷத்தில் அங்கே உட்கார்ந்தாள். நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு திரும்பி பார்த்து ஒரு நோட்டம் விட்டேன். அங்கே எல்லாரும் பாடிக்கொண்டிருந்தார்கள். மெதுவாக எழுந்து போய் என்னுடைய கோட்டை கடற்றி அதை அவள் தோளின் மேல் போர்த்தி, அம்மா, நான் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய சபைக்குள் இருக்கிறீர்கள், எனவே தயை கூர்ந்து இதை அணிந்து கொள்ளுங்கள் என்றேன். புரிகின்றதா? அவள் தன் காலை தரையிலே உதைத்து உதட்டை பிதுக்கி கூட்டத்தை விட்டு வெளியே சென்று, என் பசுவையும் கூட இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றி போக நான் விடமாட்டேன் என்று சொன்னாள். நான் சொன்னேன், கவலைப்படாதீர்கள், அவள் அந்த மார்க்கத்தை பெற்றுக் கொள்ள மாட்டாள் என்று. பின்னர் நாங்கள் ஒரு நாள் கூடார கூட்டம் நடத்திக் கொண்டிருந்தோம். அவள் மறித்துக் கொண்டிருந்த போது அவர் வந்து என்னை அழைத்து அனுப்பினார். அவளுக்கு மாரடைப்பு உண்டாகி அவள் மறித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய புருஷன் வந்து சீக்கிரமாக வாருங்கள் என்று சொன்னான். அப்பொழுது நான் கூட்டத்தில் இருந்தேன். அவன் ஒரு உயரமான பையன் கதவண்டை நின்று கொண்டு எனக்காக காத்துக் கொண்டிருந்தான். நான் வேகமாக போய் என்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு அங்கே போய் வேகமாய் உள்ளே ஓடினேன். நான் மேலேறி செல்லும் போது அங்கே ஹோவர்ட் பார்க்கில் இன்னமும் ஜீவிக்கின்ற அந்த வயதான நரசம்மாவை அங்கே சந்தித்தேன். அவள், போதகரே, நீர் வர வேண்டிய அவசியமில்லை. இச்சம்பவம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்தது. அதை காட்டிலும் அதிகமாகவும் இருக்கலாம். அவள் சொன்னால் அவள் மறித்துவிட்டால் 3 நிமிடங்களுக்கு முன்னுமேயே மறித்துவிட்டாள். அவள் உங்களுக்காக உரத்த சத்தமிட்டாள். உங்களுக்கு என்னிடம் ஒரு செய்தி இருக்கிறது. நான் என்ன என்றேன். அவள் சொன்னால், அந்த போதகரிடம் நான் சொன்னதை குறித்து தயவு செய்து மன்னிக்கும்படி சொல்லவும் என்று சொல்ல சொன்னான். அவளை பார்க்கும்படியாய் நான் கீழே போனேன். அழகான ஸ்திரீ. அவள் அவ்வளவாக வேதனைப்பட்டதால் அவளுடைய மூக்கினூடாக சுருக்கங்கள் விழுந்திருந்தது. கவர்ச்சியாய் இருந்தாள். அந்த சுருக்கங்கள் பார்ப்பதற்கு எழும்பினார் போல் இருந்தது. கண்கள் முழுவதுமாக குழியிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு பாதி பின்பக்கமாக திரும்பி இருந்தது. நிச்சயமாக மலமும் சிறுநீரும் வெளியாகி இருந்தது. படுக்கை முழுவதிலும் இருந்து இந்த விதமான ஆவி வெளிவந்து கொண்டிருந்தது. அவளுடைய புருஷன் என்னை நோக்கி பார்த்து, சகோதரன் பெண்ணாம், ஒரு ஜெபம் செய்யும், ஏனென்றால் அவள் உம்மை காண விரும்பினாள் என்றான். நான் சொன்னேன், அவளுக்காக செய்கிற ஜெபம் இப்பொழுது ஒரு நன்மையையும் கொண்டு வராது. மரமானது எப்பக்கமாய் சாய்கிறதோ அப்பக்கமே அது விடும். புரிகின்றதா? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தீர்களா? இப்போது என்ன சம்பவித்தது? அப்படி செய்யும் ஒரு பெண்ணை பாருங்கள். காலங்களுக்கு முன்பாக பாடல் நாடக குழுவில் இருந்த ஒரு பெண்ணை பாருங்கள். அவளுடைய மகள் யார்? இந்த சரசமாடுபவள் மகள் யார்? ராக் அண்ட் ரோல் ஆடும் இளம் பெண். அவளுடைய மகள் என்னவா இருக்க போகிறாள்? அது என்ன? நீதிமானின் வித்தை பார்த்தீர்களா? பாப்டிஸ்டுகளே, உங்களையே நோக்கி பாருங்கள். உங்களுடைய காலத்துக்கு சற்று பின்னோக்கி பாருங்கள். பாப்டிஸ்ட் ஸ்தாபகராகிய ஜான் ஸ்மித் காலத்துக்கு போய் பாருங்கள். ஜனங்களின் அக்கிரமத்துக்காக அவர் ஜெபிக்க தொடங்கி அவருடைய கண்கள் வீங்கி போக மாட்டாய் ஜெபித்து அவருடைய மனைவி அவரை மேஜைக்கு கொண்டு சென்று காலை ஆகாரத்தை அவருக்கு ஊட்டிவிட வேண்டியதாயிருந்தது. மூக்குத்திகளும் காதணிகளும் அணிந்து கொண்டு இங்கே சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிற மெத்தடிஸ்டுகளே, அது பார்ப்பதற்கு பிசாசின் பக்க சேனங்கள் போல் இருக்கிறது. வெளியே போய் அரைக்கால் சட்டை முதலான அணுகிறீர்கள். மெத்தடிஸ்ட் சபையின் மூப்பர்கள் ஒருவரான வயதான ஜான் ஸ்மித் 85 வயதானவராய் மரித்தார். அவர் குறுகிய பிரசங்கம் செய்தார். அதன் கால அளவு 4 மணி நேரம். அவர்கள் அவரை தூக்கி பிரசங்க பீடத்தில் உட்கார வைக்க வேண்டியதாயிற்று. இதுதான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள். நான் மெத்தடிஸ்ட் சபையின் நடத்தையை கண்டு அதிர்ச்சி அடைகிறேன். மெத்தடிஸ்ட் சபையின் குமாரத்திகளும் கூட அவர்கள் விரல்களில் மோதிரம் அணிந்திருக்கிறார்கள் என்றார். இப்படி அரைக்காச்சட்டை அணிந்து கொண்டு சபையின் பாட்டுக்குழுவில் பாடுகிறதை பார்த்தால் அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் உங்கள் தாயை போலவே நடந்து கொள்ளுகிறீர்கள். சரியாக அப்படியேதான். அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் நாங்கள் மெத்தடிஸ்டுகள், நாங்கள் பாப்டிஸ்டுகள் என்று நாங்கள் எந்த ஸ்தாபனத்தையும் எந்த தொடரையும் வைத்துக் கொள்வதில்லை. நாம் கிறிஸ்துவுடையவர்கள். அந்த விதமாகவே அதை விட்டு சுயாதீனராய் இருங்கள். இப்போது சர்பத்தின் வித்தை பார்த்தீர்களா? அந்த விதமான ஒரு ஸ்திரீ என்ன கிரியம் செலுத்துவாள்? அது என்ன செய்யும்? என்ன? அவர்கள் தரம் தொடர்ந்து குறைவாகிக் கொண்டே போனது. அவர்கள் பாப்டிஸ்டுகளை பின்னாலே தள்ளி